ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். கூட்டுறவுத்துறையில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும், கிளர்க் கேட்டகரி, அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு டைரக்டர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் கோஆப்பரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது தேசிய கூட்டுறவுத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. டைரக்ட்டா வந்து பாருங்க, உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங், லோயர் டிவிஷன் கிளர்க், எலக்ட்ரீஷியன் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங் வந்திருக்கு. இப்ப நீங்க எலக்ட்ரீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, லெவல் 1 படி சேலரி வந்து வரும். 18,000 இருந்து 56,900 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதினா நீங்க ஐடி வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 6 மந்த் சர்டிஃபிகேட் கோர்ஸா நீங்க வந்து கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் டைப்பிங்குமே உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 25 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 35,400லேருந்து 1,12,400 வந்து சேலரியா வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி நீங்க எலிஜிபிள் தான். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா 53,100லேருந்து 1,67,800 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, நீங்க பிஜி டிகிரில வந்து எக்கனாமிக்ஸோ, கோஆப்பரேஷனோ இல்லன்னா காமர்ஸோ, அக்ரிகல்ச்சரோ, மாஸ் கம்யூனிகேஷனோ, ஜர்னலிசம், பப்ளிக் ரிலேஷனு, சோசியல் ஒர்க், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், ஸ்டாட்டிக்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஏ, உங்களுக்கு ஐசிடபிள்யூஏ இந்த மாரி வந்து நீங்க இதுல எது முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு டைரக்டர் கேட்டகரிக்குமே வந்து 78,800லேருந்து 2,00,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். 50 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கு. அது வந்து பாருங்க, ரூ. 885 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ வந்து நீங்க எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செலக்ஷன் மெத்தட்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கு. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பர்சனல் இன்டராக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைனல் செலக்ஷனே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த டெஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டராக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ மாரி வந்து இருக்கும். இத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அதுக்கான லிங்க் வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 5த் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.